பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சண்முக பாண்டியன் நடிப்பில் பல தடைகளை தாண்டி படைத்தலைவன் திரைப்படம் ஜூன் 13 நாளைக்கு திரையரங்கு வருகிறது. தென் மாவட்டங்களில் எந்தெந்த திரையரங்கில் வருகிறது? கேப்டன் திரைப்படங்கள் இங்கே அதிக நாள் ஓடின திரையரங்கு தான் இந்த திரைப்படமும் வருகிறது. எந்தெந்த ஊருன்னு பார்க்கலாம். தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலகிருஷ்ணா தேட்ரு. இந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா 4 ஷோ ஓட்டுறாங்க. மிக அருமையான காட்சிகள். காலை 11:30, 2:30, ஈவினிங் 6:30, 10 மணி. அதே இதில் நியூ சினிமாவில் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல பார்த்தீங்கன்னா 11:30, 2:30, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10:30 ஷோ ஓட்டுறாங்க. நெல்லை தேட்டரில் பார்த்தீங்கன்னா முத்துராமன். இந்த தேட்டரில் பல திரைப்படங்களோடு இருக்குது. முத்துராமன், அடுத்தது சினிமா, பிஎஸ் மல்டிபிள் தேட்ரு, அப்புறம் அருணா, ஸ்ரீ சக்திவேல் தேட்ரு, அலங்கார். இந்த தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 5 ஷோ திரைப்படங்கள் ஓடப்படுது. மால்லையும் ஓடுது. மற்ற இடங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் 11:30, 2:30, 6:30, 10 மணி ஷோலாம் ஓட்டுறாங்க. தென்காசியை பொறுத்த வரைக்குமே பிஎஸ் மல்டிப்ளஸ், பாக்கியலட்சுமிங்கிற தேட்டர். இதில் பல திரைப்படங்கள், கேப்டனோட திரைப்படங்கள், மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்கள்லாம், புலவர் மகன் முதற்கொண்டு இந்த திரைப்படங்கள் இங்கே ஓடின தேட்டரு. இந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா 11:30, 2:30, 6:30 மற்றும் 10:30 ஷோவும் இங்கேயும் ஓட்டுறாங்க. அதே மாதிரி ஆலங்குளம் தேட்ரு, டிவி மல்டி தேட்ரு, அதை மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டாக பண்ணி வச்சுருக்கிற மிகப்பெரிய ஒரு தேட்ரு. அங்கே பட்டி தொட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 ஷோ ஓட்டுறாங்க. 11:30, 2:30, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6:30, 10 மணிக்கு மேலே வேறு ஷோ ஓட்டுறாங்க. புளியங்குடி மீனாட்சி தேட்ரு, அதுவும் பிரமாதமான தேட்ரு. இந்த தேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா 6 ஷோ ஓட்டுறாங்க. இதுதான் காலையில் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12, அதுக்கப்புறம் 4, 7, 10ன்னு நிறைய ஷோ ஓட்டுறாங்க. கோயில்பட்டி சண்முக தேட்ரு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 5 ஷோ ஓட்டுறாங்க. கோயில்பட்டி சண்முகவில் 11:30, 2:30, 6:30, 10 இந்த மாதிரி பல திரையரங்கில் ஓடுது. முக்கியமாக சுரண்டை, தென்காசி மாவட்டத்தில் சுரண்டை கவிதா தேட்டர். இந்த கவிதா தேட்டரில் கேப்டனோட பல திரைப்படங்கள், பேரரசு, வல்லரசு, இந்த மாதிரி பல திரைப்படங்கள், பொதுவாக கேப்டன் திரைப்படங்கள் என்றாலே கவிதா தேட்டரில் தான் எடுப்பாங்க. அங்கேயும் 5 ஷோங்க. 11:30, 2:30, 3, 2:30க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 6:30, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10:30, 4 ஷோ ஓட்டுறாங்க. 4 ஷோவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் அங்கே புக் ஆகிருக்குது. கவிதா தேட்டரில் பல திரைப்படங்கள், கேப்டனோட திரைப்படங்கள் வந்திருக்கு. இந்த திரையரங்கில் பார்த்தீங்கன்னா பொதுவாக அங்கே இருக்க 2-3 தேட்டர் இருக்குது. இருந்தாலும் கவிதா தேட்டர் தான் முக்கியத்துவமாக கேப்டன் படங்கள்லாம் அதிகமாக வரும். அங்கே நிறைய திரைப்படங்கள் அங்கே தான் வந்திருக்குது. பொதுவாக கேப்டன் பிரபாகரன், இந்த மாதிரி நிறைய வெற்றி திரைப்படங்கள்லாம் அங்கே தான் ஓடிருக்கு கவிதா தேட்ரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அம்பையில் பார்த்தீங்கன்னா கல்யாணி தேட்ரு நல்ல ஒரு அருமையான ஒரு தேட்ரு. அங்கே 11:30, 2:30, 6:30, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10 மணி ஷோ தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கரங்கோயிலை பொறுத்த வரைக்குமே கீதாலயா தேட்டரில் 4 ஷோ ஓட்டுறாங்க. 11:30, 2:30, 6:30, 10 மணி ஷோ. இதுவும் மிக பிரபலமானது. ஏன்னா பட்டி தொட்டியில் சங்கரங்கோயில், தலவாபுரம், அங்கே இருக்க ஏரியா, அந்த பல கிராமங்களில் இருக்க மக்கள் கூட வர இடையா சங்கரங்கோயில். இங்கே நல்லா வரும். சாத்தாங்குளூர் ஸ்ரீ லட்சுமி, சாத்தாங்குளத்தை பொறுத்த வரைக்கும் அந்த லட்சுமி தேட்டர் தான் மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு தேட்ரு. அந்த தேட்டருக்கு அங்கே இருக்க பட்டி தொட்டியில் இருக்க மக்கள் எல்லாருமே லட்சுமி தேட்டருக்கு தான் வருவாங்க. 11:30, இது மாதிரி 2:30, 6:30 ஷோ, ஒரு 3 ஷோ ஓடுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காவல் கிணறு பார்த்திங்கன்னா சக்கரவர்த்தி, அங்கே பார்த்திங்கன்னா 11:30, 2:30, 6:30, அதுக்கடுத்து 10 மணி ஷோ ஓட்டுறாங்க. காவல் கிணறுல அங்கே இருக்க சுற்றியுள்ள கிராமப்புறங்கள் வர ஏரியா, மிகப்பெரிய ஒரு தேட்ரு. இங்கேயும் பார்த்திங்கன்னா 4-5 ஷோ ஓட்டுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நாகர்கோவிலில் பார்த்திங்கன்னா பிவிசி மற்றும் கார்த்திகேயம்பி போன்ற இடங்களில் இந்த திரைப்படங்கள் ஓடுது. சிவகாசியில் பழனியில் இந்த தேட்டர் பார்த்திங்கன்னா மொத்தம் 11:30, 2:30, 6:30 ஷோ ஓட்டுறாங்க. 10 மணி ஷோ ஒன்று ஓட்டுறாங்க. விருதுநகரில் ஸ்ரீராம் தேட்டரில் பார்த்திங்கன்னா 5 ஷோ ஓடுது. 11:30, 2:30, 6:30, 10:30 இந்த மாதிரி பல ஷோக்கள் அங்கே ஓடுது. புளியங்குடி மீனாட்சி, கோயில்பட்டியில் பார்த்திங்கன்னா சண்முக தேட்ரு, அது கொஞ்சம் பிரபலமான ஒரு தேட்ரு. அங்கேயும் இந்த திரைப்படங்கள் ஓடுது. தென்காசியில் இந்த தேட்ரு. பொதுவாக பார்த்திங்கன்னா கடையம் பாம்பே தேட்டரில் இந்த ஷோ எடுக்க போகிறாங்க. இன்னும் வெளியிடலை. அங்கேயும் இந்த திரைப்படம் ஓட போகுது. கடையம் மற்றும் பல இடங்களில் பார்த்திங்கன்னா மிக பிரபலமான ஒரு ஏரியா தான் அங்கெல்லாம். இந்த தேட்டர்லாம் திரைப்படங்கள், கேப்டனோட திரைப்படங்கள் ஓடின தேட்டர் தான். இந்த திரைப்படத்தில் படைத்தலைவன் திரைப்படம் வெளியிட போகிறாங்க.
குறிப்பா பார்த்தீங்கன்னா, மதுரைக்கு இங்க உள்ள இந்த விருதுநகர் இந்த ஏரியால உள்ள அந்த திரைப்படங்கள்லாம் அதிகமாக ஓட இருக்கிறது. சிறுவில்லிபுத்தூர் தியேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, மிக அருமையாக அங்கேயும் இருக்க 2 தியேட்டர்லாம் அந்த திரைப்படங்கள் ராஜபாளையம் ராஜபாளையம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கோயில்பட்டி, தென்காசி, தூத்துக்குடி, சுரண்டை, அம்பிகா, சங்கரன்கோயில், சாத்தான்குளம், காகக்குளம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, டிக்கெட் எல்லாமே ஃபுல் ஆயிருச்சு. ஏன் சொல்றோம்னா, அங்க பொதுவா தியேட்டர பொறுத்தவரைக்குமே கிராமப்புறங்கள்ல இங்க கிடையாது. சிட்டில போய் தான் படம் பார்க்கணும். அந்த மாரி பார்த்தீங்கன்னா, முக்கியத்துவமா இருக்கு பார்த்தீங்கன்னா, தென்காசி, ஆலங்குளம், சுரண்டை, கோயில்பட்டி இது பார்த்தீங்கன்னா, இங்க மாரி இருக்க தியேட்டருக்கு அதிகமா போயிருவாங்க. அது மாரி நெல்லையில பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலிய பொறுத்தவரைக்கும் அங்க இருக்க ஒரு 6, 7 தியேட்டர்ல ஓடுது. நேரத்துல பெரிய பெரிய மால்லாம் தான் ஓடுது. அங்கலாம் பார்த்தீங்கன்னா, 2 ஸ்க்ரீன், 3 ஸ்க்ரீன் இருக்கும். 5 ஷோவும் ஓட்டுறாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா, ரசிகர் மன்ற ஷோ இந்த மாரி நெறைய ஓடுதுனால அந்த திரைப்படத்த பொறுத்தவரைக்குமே அந்த ஏரியால அதிகமா ஓடும். நம்ம தென் மாவட்டங்கள பொறுத்தவரைக்குமே இந்த திரைப்படங்கள் மிகப்பெரிய ஒரு வசூல கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு வெற்றிய கொடுக்கும். பொதுவா பார்த்தீங்கன்னா, கேப்டன் ரசிகர்கள் அங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. மதுரையும் ஒரு கலக்கும் இந்த திரைப்படங்கள். பொதுவா பார்த்தீங்கன்னா, சென்னை மற்றும் கோயம்புத்தூர் பல இடங்கள்ல அந்த திரைப்படங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அங்க உள்ள திரையரங்குகள்லாம் சில வெளியிட்டிருக்குது. நம்மள பொறுத்தவரைக்குமே தென் மாவட்டங்கள்ல ஓடுற திரையரங்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு 30 திரையரங்குல இந்த திரைப்படங்கள் அந்த பக்கம் விட்டுருக்காங்க. 30 திரையரங்கும்போது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக குறிப்பாக என்னென்ன திரைப்படங்கள் எந்தெந்த ஏரியால ஓடும்னு சொல்லி வரிசையாக சில இடங்கள் வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக மக்கள்கள் பார்க்கும் இடங்கள்ல தான் அந்த திரைப்படங்கள் முக்கியத்துவமாக வெளியிட்டிருக்கு. மற்ற இடங்கள்ல அந்த திரைப்படங்கள் எடுக்கல. இந்த வெள்ளி, சனி, ஞாயிறுலாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிறகு கொஞ்சம் இதாகும்போது மத்த திரையரங்குலயும் வந்து திரைப்படங்கள் விடுவாங்க. பொதுவா பார்த்தீங்கன்னா, அந்த கவிதை தியேட்டரு, சுரண்டைய பொறுத்தவரைக்குமே அங்க இருக்க சுற்று வட்டார மக்கள் அதிகமாக அத விரும்பி பார்ப்பாங்க. அலைகடலாக. ஏன்னா, அங்க கேப்டனோட பல வெற்றி திரைப்படங்கள் அங்க வந்திருக்கு படைத்தலைவன். அதனால இந்த படைத்தலைவன் திரைப்படத்த பொறுத்தவரைக்குமே நாளைக்கு உலகமெங்கும் இங்க சென்னை மட்டும் கிடையாது. கோவை, தென் மாவட்டங்கள் மற்றும் மலேசியா, சிங்கப்பூர், துபாய்லயும் இந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேரளா மற்றும் இலங்கை, கர்நாடகா, தெலுங்கு போன்ற எல்லா இடங்கள்லுமே இந்த திரைப்படங்கள் நாளை வெளிவருகிறது. மிக அருமையான ஒரு சந்தோஷ விஷயந்தாங்க. பல பிரச்சனைகளை தாண்டி இந்த திரைப்படம் திரைக்கு வருகிறது. ரசிகர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த திரைப்படத்த பொறுத்தவரைக்குமே புக்கிங் நல்லா ஆயிருக்கு. பிரச்சனையே கிடையாது. எப்படியாவது அந்த 1 வாரத்தில நல்ல ஒரு வசூல குடுத்துரும். பாக்ஸ் ஆஃபிஸ்லயும் ஒரு நல்ல வசூல குடுத்துரும். ஏன்னா, இந்த படைத்தலைவன் திரைப்படத்த பொறுத்தவரைக்குமே இப்போ தரமான ஒரு குவாலிட்டியான படம் வரும்னு பார்த்தா, அது படைத்தலைவன் இந்த வாரத்தில நல்லா வருது. நல்ல ஒரு வசூலை குடுத்துரும். இத பொறுத்தவரைக்குமே தக்கலையிழப்ப தாண்டி அதிகமாக வசூல் கொடுக்கும் படைத்தலைவன் திரைப்படம். அந்த அளவுக்கு பட்டி தொட்டி எல்லாம் இந்த திரைப்படம் வருகிறது. ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல 500 தியேட்டர்ல வெளியிட்டிருக்காங்க. 500 தியேட்டரையும் தாண்டி தான் இந்த திரைப்படங்கள் வருது. ஏன்னா, ஒவ்வொரு இடத்துல மால் இருக்கும். இப்போ தென்காசி பிஎஸ் மல்டிப்ளெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்க்ரீன் கிடையாது. 4, 5 ஸ்க்ரீன் இருக்கும். அந்த 4, 5 ஸ்க்ரீன்லயுமே இந்த திரைப்படங்கள் அங்க ஓடுது. அதுதான் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஒரு திரையரங்குல பொறுத்தவரைக்குமே 5 ஷோ, 6 ஷோ கூட ஓட்டுவாங்க. அந்த மாரி இந்த திரைப்படங்கள் தென்னகத்தில திரைப்படம் ஓடியது. தென்னகத்தில மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கொடுக்கும். ஏன்னா, தென்னகத்தின் தலைவன் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எதற்கு நம்ம கேப்டனின் தென்னகத்தின் தலைவன் என்கிறோம்னா, தென் மாவட்டத்தில எவ்வளோ ரசிகர் இருக்கிறாங்கன்னு தெரியும் கேப்டனுக்கு. அதுபோல மற்ற இடங்கள்லயும் இருக்கிறாங்க, இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. தென் மாவட்டங்கள்ல குறிப்பாக இந்த படைத்தலைவன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். வசூல்லயும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா, நான் அடிச்சு சொல்றேன். ஏன்னா, அங்க கேப்டனோட ரசிகர்கள் எல்லா இடத்துலயும் இருக்காரு. ஏன்னா, கேப்டன் களமிறங்கிய ஏரியா இந்த திரைப்படங்கள்லாம். இந்த திரைப்படங்கள்லாம் குறிப்பாக கேப்டன் படங்கள், வெற்றி திரைப்படங்கள் பல ஓடுன திரைப்படங்கள். அதனால படைத்தலைவன் திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றியை கிடைக்கும். நாளை முதல் உலகமெங்கும் திரையரங்கு அதிர படைத்தலைவன் திரைப்படம் வருகிறது. எல்லாரும் குடும்பத்தோட போய் பாருங்க. மிக சிறப்பான ஒரு திரைப்படமாக அமையும். படைத்தலைவன் திரைப்படம் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு கேரியரே மாத்தக்கூடிய அளவுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு. அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் நாளை முதல் பட்டி தொட்டி எல்லாம் கலக்க வருகிறது. எதிர்பார்த்த பார்த்தீங்கன்னா 2 பாடல்களும் நேத்து வெளியிட்டுருவாங்க. ஏற்கனவே 2 பாடல் வந்திருக்குது. மிக அருமையான ஒரு சிறப்பு திரைப்படம். நாளை வருகிறது. படைத்தலைவன் உங்களின்